கேங் லீடர் கிடையாது அங்கே ஒன்றும் தேடியே இருக்குது. அப்போனா நாங்கள் அவன் நம்ப இருக்கக்கூடாது. இங்கே என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். இவனுங்கிட்ட வேறு லெவலில் நாங்கள் அடி வாங்க போகிறோம். ஏய் ஏந்திரா டேய், என்ன அடி வாங்கினது பத்தலையா? வேற லெவல் அடி வாங்கிருக்கீங்க நீங்க பொழுது. தேவையில்லாம வாயு விட்டு மாட்டீங்கடா. நீங்க 5 பேருமே காமெடி பீஸுங்க தான். சே, நம்மளுக்கு 5 புதுசா சோல்ஜர்ஸ் கட்சிக்கிறானுங்கப்பா டோக்கியோ மாஜி கேங்க்கு. இவங்களை விட்டுறக்கூடாது. ஏய் தம்பிங்களா, ரெடியா இருங்கப்பா. 4லேருந்து என்கிட்ட அடிமமா இருக்கணும் நீங்களாம். டோக்கியோ மாஜி கேங், எனக்கு தெரியும். இதுலேருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. இந்த கேவலமான நாள்லேருந்து நாங்கள் அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்க ஆரம்பித்தோம். அவங்களுக்கு ஒரு அடிமை மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தோம். எல்லாத்தையுமே நாங்கள் 5 பேருமே அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பித்தோம். அதனால தான் இந்த மிடில் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய சொந்த ஊர் விட்டு வேறு ஊருக்கு கிளம்பிட்டேன். இதுக்கப்புறம் நானே என்னோடய சொந்த முயற்சியில் வாழ ஆரம்பித்தேன். வேலைக்கு போனேன். ஆனால் அங்கேயும் ஒழுங்காக அமையலை எதுவும். எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டேன். எல்லார்கிட்டையும் தலை குனிஞ்சேன். எல்லார்கிட்டையும் மன்னிச்சிருங்க கெஞ்ச ஆரம்பித்தேன். எல்லாருக்கிட்டேயும் என்னால் முடியலை. என் லைஃப் ஃபுல்லாக மன்னிப்பு கேட்டே போச்சு. சே, வாழ்க்கையே எப்படி மாறிச்சு. சே, என்னால் முடியலை. கேவலமான வாழ்க்கை. செத்து போய் என் வாழ்க்கையோட ஒஸ்டான பாட்டுக்கு தான் வந்திருக்கேன். முடியலை என்னால். கடவுளே, உனக்கு கேட்குதா? ஏன் என்னோட வாழ்க்கையை மட்டும் இப்படி கேவலமாக படைச்சிருக்க? என்னால் முடியல இது மாதிரி வாழ்ந்து. எனக்கு தெரியும் டாக்குமிச்சி, நீ வாழ்க்கையில் ஒரு நாள் பெரிய சக்ஸஸ்ஃபுல் மேனாக வருவேன். ஹினாட்டா, அப்புறம் அந்த டோக்கியோ மாஜி கேங். கரெக்ட். இதனால தான் 12 வருஷம் கழிச்சு கரெக்டாக இதே நாளில் ஹினாட்டா சாவரா. ஆனால் இவனுங்களால தான். அதெல்லாம் விதி. என்னால் என்ன பண்ண முடியும்? ஹினாட்டா இங்கே இருப்பால. இப்போ எப்படி இருக்கு தக்கியோ? காய்ஸ், நான் அடி வாங்குறப்ப அழுதுட்டு எனக்கு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. என்ன வாழ்க்கடா இது? எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. எனக்கும் பர்கர் சாப்பிடணும் போல தான் இருக்கு. இந்த வாயை வச்சு நான் எப்படி சாப்பிட்றது? தக்கிமச்சி, டியோடு என்னாச்சு உனக்கு? சாரி மச்சான், நான் இங்கேருந்து இப்போ கிளம்பி ஆகணும். நில்லு, எங்கே பாரு. நான் மறந்துட்டேன். இப்போ ஹீனாட்டா பார்க்க எப்படி இருப்பா? இந்த இடம்தான். டாச்சிபானா இங்கே இருக்கு. யார் இது? டாக்குமிச்சி நீயா? ஆமாம், நான் தான். அவளோட வாய்ஸ் இன்னும் மாறலை. நான் உன்னை இங்கே எதிர்பார்க்கவே இல்லை. திரும்ப சண்டை போட்டியா நீ? எப்போ தான் நீ புரிஞ்சுக்க போகிற? அது மாதிரி நீ பண்ணக்கூடாது. போன வாரம் தானே சண்டை போட்டு ரொம்ப அடி வாங்கிட்டு வந்த, அதுக்குள்ளே திரும்பியுமா? சரி, அதை விடு. ரொம்ப அடிபட்டிருக்கும் போல். நான் போய் மெடிசன் கொண்டு வரேன். எஃபெக்ட் ஆகிடும். கூட நான் பேண்டேஜ் கொண்டு வரேன். பதில் சொல்லு டாக்குமிச்சி. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஹீனாட்டா. இல்லை, பரவாயில்ல. நான் இப்போ எதுக்கு அழுவேன்னு தெரியல. சரி, ஒன்றும் இல்லை. நான் இப்போ என் வீட்டுக்கு கிளம்புறேன். குட் நைட். ஹே நில்லு, உனக்கு என்னாச்சு? நான் வந்து உன்னை பார்க்க தான் வந்தேன். பார்த்துட்டேன், அதனால் கிளம்புறேன். பொய் சொல்லாத, ஏதோ நடந்திருக்கு. நீ ஒன்ன மாதிரியே இல்லை டாக்குமிச்சி. ரொம்ப ஸ்ட்ராங்கானவ. பாய் பாய். நாளைக்கு நம்ம ஸ்கூலில் மீட் பண்ணுவோம் டாக்குமிச்சி.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவள் அந்த சேர்ஃபுல் வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு பாய் பாய் சொல்லும்போது நான் வந்து முடியலை. ஏய் தம்பி, இன்னும் நல்லா போடுற டேய், நல்லா ஜம்ப் பண்ணுறா. ஏடிங் நான் சொல்லது கேட்க மாட்டேன், ஒழுங்காக போடுற, ஜம்ப் பண்ணுறா. அப்படிதான், இல்லைன்னா அடி விழும். நிறுத்துங்கடா, சும்மா எல்லாரையும் மிரட்டிட்டு இன்னைக்கு காலிடா நீங்களாம். தம்பி டக்குன்னு தம்பி டக்குன்னு காசு எடு. ஏய் அத்தா எல்லாம் அமைதியாக இருங்கடா. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எல்லாரையும் டாமினேட் பண்ணிட்டே இருக்கீங்களா? கத்திக்கினே இருக்கீங்க, நைன்னு அந்த சின்ன பையனை மிரட்டுறீங்க. அவ்வளோதான், எனக்கு வெறி ஏறிச்சுடா. உங்களை கொல்லாம விட மாட்டேன். ஒன்று கிளம்பு, இல்லை நீ சாவு. மெஞ்சிருத்தல, நாங்கள் கிளம்பிடுறோம். கொஞ்சம் நில்லுங்க, இது ரொம்ப டேஞ்சர். நீங்க இப்படி விட்டுட்டு போறது யாருக்காச்சும் அடிபட்டுரும். ஆமாம் கரெக்டு தான், அதை எடுத்துடலாம். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஒரு தம்பி இருந்தால் இந்த அட்வைஸை நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். எப்பயுமே கான்ஃபிடன்ஸாக இரு, எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக இரு, யாருக்கும் பயந்துடாத, ஓகேவா? இருங்க, நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன். தம்பி என்னப்பா, நோட்ஸ்லாம் தேவையில்ல. நீ எதாக இருந்தாலும் அவங்ககிட்ட தைரியமாக ஃபேஸ் பண்ணு, அதுக்கே அவங்க பயந்துருவாங்க. இப்போ 3 பேர் பயந்தானுங்க பார்த்தியா, அது மாதிரி தைரியமாக நில்லு போதும். இந்த விடாமுயற்சி நம்பிக்கையும் இவன்ட்ட சொல்கிறேன், ஆனால் அது என்கிட்ட இல்லை. சரி, உன்னோட பேர் என்ன? பேரை கேட்க மறந்துட்டேன். டச் பண்ணா, ஃபுல் நேம் நெபட்ட டச் பண்ணா. என்னது, உன்னோட பேர் டாச்சி பானாவா? இது ஹினாட்டா மாதிரியேவா? என்னட்டு என்னோட சிஸ்டர். என்னடா தம்பி, இதை நீ ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லிருக்கலாமேடா. இதை தான் நீ ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும் என்கிட்ட. நீங்க என் சிஸ்டரோட ஃப்ரெண்டா? நான் டோட்டாச்சி பானா 12 வருஷம் கழிச்சு அவன் செத்துருவான்ல. என்னோட பேர் டக்கமிச்சி ஆனகாக்கி. என்னை டாக்கமிச்சின்னு கூட்டாலே போதும். நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. உனக்கு உங்கள் அக்காவை பிடிக்குமா? ஏன் அப்படி கேட்குறீங்க? எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. உனக்கு பிடிக்காதா? ஏன்டா தம்பி? எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் நொச்சு நொச்சுன்னு சொல்லி உயிரை வாங்கிக்கிட்டே இருக்கும். சரி இருக்கட்டும். ஆனால் உன்னை புரிஞ்சுக்கோடா, நீ தான் உங்கள் அக்காவை நல்லபடியாக பார்த்துக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் அக்காவை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன்டா. அவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் தான் எனக்கு எல்லாமே. அந்த நாள் நான் இப்போ தான் நினச்சி பார்க்குறேன். நான் பேசுறது உனக்கு எதுவுமே புரியாதுன்னு எனக்கு தெரியும். நான் சொல்கிறது உனக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்கும். ஆனால் இதே நாள் கரெக்டாக 2017 ஃப்யூச்சரில் நான் வந்து பிளாட்ஃபார்ம்லேருந்து ரயில்வே ட்ராக்கில் கீழே விழுந்துடுறேன். நான் நினச்சேன்னா நான் செத்துட்டேன்னு நினச்சேன். ஆனால் முடிச்சு பார்த்தா நான் மிடில் ஸ்கூலில் இருக்கேன். இது எப்படின்னா, இது நான் தான், ஆனால் 12 வருஷத்துக்கு முன்னாடி. இது என்ன சொல்லுவாங்க? டைம் டிராவல். ஆமாம் அதே தான். இருந்தாலும் இது ஒரு கனவாக இருந்திருந்தா ஏதோ பரவாயில்ல. ஒரு வேளை கடவுள் வந்து எனக்கு ஹினாட்டாவை இன்னொரு வாட்டி பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். அதுவாக நான் நினைக்கிறேன். இதை என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலை. கரெக்டாக ஜூலை 1 2017 கரெக்டாக இந்த வருஷத்துலேருந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் அக்கா செத்துருவா. அதுக்கப்புறம் அந்த நாள் நீ இறந்துருவ. ஜூலை 1 2017 அந்த நாள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆகட்டும், உன்னோட அக்காவை நீ காப்பாற்றி ஆகணும். உனக்கு இது நம்புறதுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், நம்ப முடியாது. பட் இதான் உண்மை. ஒரு வேளை இது உண்மையாக இருந்தால் நான் ஃப்யூச்சரை மாற்றி ஆகணும். நான் பண்ணது தப்பு தான். ஃப்யூச்சரில் ஹினாட்டை செத்ததுக்கப்புறம் தான் எனக்கு அவன் மேலே ஞாபகம் வந்தது. அதுக்கு முன்னாடி நான் அவளை டோட்டலாக மறந்துட்டேன். ஆனால் கண்டிப்பாக இந்த தாட்டி நான் இதை தப்பு பண்ண மாட்டேன். நான் உன்னை நம்புகிறேன். ஓகே, நான் கண்டிப்பாக அவளை காப்பாற்றுவேன். அவர் எழுந்துட்டாரு. நான் எங்கே இருக்கேன்? இங்கே என்னடா நடக்குது?
அதான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். நீங்கள் ரயில்வே ட்ராக்கில் விழுந்திருந்தீங்க. ஜூலை 4, 2017. இங்கே என்னென்ன நடக்குது? நான் ரயில்வே ட்ராக்கில் தானே விழுந்தேன். நல்லா ஞாபகம் இருக்குது. நான் படைச்சிருக்கவே முடியாது. ஆனால் என் மேலே ஒரு அடி கூட படலையே. இது எப்படி சாத்தியம்? நான் அவர்கிட்ட இப்போ கொஞ்சம் தனியாக பேசணும். இவரு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இவர் தான் அவங்கள காப்பாற்றினாரு. என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. நீங்கள் யார்? நான் தான் நபட்டோ டச் பண்ணேன். அந்த நாள் நீங்கள் என்னோட தலைவிதிக்கவே மாற்றிட்டீங்க. என்ன அந்த நாளா? ஆனால் நீ தான் செத்துட்டியே. நீங்கள் நேரத்தை கடந்து வந்து என்னை மீட் பண்ணீங்க. இப்போ இருக்க நிகழ்காலத்தை டைம் ட்ராவல் பண்ணி மாற்றினது நீங்கள் தான். தாக்கிமாச்சி, 12 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்னது என்னென்னா, இந்த நாள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஆகட்டும். நீ தான் உங்கள் அக்காவை காப்பாற்றணும். என்னோட சின்ன வயசில் நான் கஷ்டப்பட்டு படித்து ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் ஆனேன். ஏன்னா அப்போ தான் என்னுடைய சிஸ்டரை பாதுகாக்க முடியும். நில்லு. அப்படின்னா இன்னாட்ட உயிரோட இருக்காளா? தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க டாக்கிமாச்சி. இன்னாட்டா இப்போ உயிரோட இல்லை. என்னால் முடிஞ்ச அளவு எல்லாத்தையுமே பண்ணேன். ஆனால் டாக்கிமாச்சி, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எனக்கு நல்லாவே தெரியும் அவளை உங்களால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். என்ன சொல்கிற? நான் அவளை காப்பாற்றணுமா?